கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரியப்படுத்துகிறேன். கர்த்தர் இன்று உங்களுக்காக கொடுக்கும் அற்புதமான வசனம் என்ன என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். உபாகமம் 33வது அதிகாரம் 12வது வசனம். பென்யமீனை குறித்து கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான், அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார் என்றான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பென்யமீனை கர்த்தர் பிரியமானவன் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, அவரோட சுகமாய் தங்கியிருப்பான். யாரோடு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு. மூன்றாவது பாருங்க, அவனை எந்நாளும் அவர் காப்பாற்றி. எந்நாளும் என்றால் அன்னதினமும் பென்யமீனை கர்த்தர் காப்பாற்றுகிறேன் என்று சொல்கிறார். கடைசியாக அவன் எல்லைக்குள்ளே வாசமாய் இருப்பார் என்றான். பிரியமானவர்களே, பென்யமீனோட எல்லைக்குள்ளே அவர் வாசமாய் இருக்கிறார். அப்போ கர்த்தருக்கு பிரியமாய் நாம் நடக்கும் பொழுது அவர் நம்மோடு சுகமாய் தங்கியிருப்பார். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நம்மை காப்பாற்றுகிறவராய் இருக்கிறார். நம்முடைய எல்லைக்குள்ளே அவர் வாசமாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்போ நம்ம எவ்வளவு கர்த்தருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று சிந்தித்து பாருங்க. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அநேகர் மனுஷருக்கு பிரியமாய்தான் வாழ விரும்புகிறார்கள். ஆதார வசனம் கொலோசியர் 3வது அதிகாரம் 22வது வசனம். மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடே ஊழியம் செய்யுங்கள். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, பார்வைக்கு நம்ம மனுஷீகமா மனுஷர்களுக்கு அவர்களுக்கு விரும்புகிற பிரகாரம் நாம் அவர்களுக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு நாம் பயப்பட வேண்டும். கபடமில்லாத இருதயத்தோட கர்த்தருக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டும். கபடமில்லாத என்றால் ஒரு தீங்கி நினையாத ஒரு பரிசுத்தமான சுத்தமான இருதயத்தோடு நாம் தேவனுக்கு பயந்து நாம் அவருக்கு மாத்திரமே ஊழியம் செய்ய வேண்டும். அப்படி செய்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியம் வைக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவன் தேவனுக்கு பிரியமாக வாழும் பொழுது அவனுடைய வாழ்க்கையை பென்யமீனை போல அவர் சுகமாய் தங்க பண்ணுவார். அது மாத்திரமல்ல, அவனை ஆபத்தில் தப்புவிப்பார். ஆதார வசனம் 18வது சங்கீதம் 19வது வசனம். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் தாவீது ராஜா சொல்கிறதை நம்ம பார்க்கிறோம். தாவீது கர்த்தருக்கு பிரியமானவராய் இருந்தார், அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவராய் இருந்தார் என்பதை நம்ம வேதத்தின்படி அறிந்து கொள்கிறோம். ஆதார வசனம் அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 22வது வசனம். ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்தான். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் அவருடைய வாயிலிருந்து நமக்கு ஒரு சாட்சியை சொல்ல வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு பிரியமானதை நாம் செய்ய வேண்டும். அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவராய் நாம் வாழ வேண்டும் என்றால் அவருடைய சித்தத்தை என்ன என்பதை அறிந்து நாம் வாழும் பொழுது கர்த்தருக்கு நாம் பிரியமானவர்களாய் இருப்போம். அப்பொழுது அவர் நம்மை விசாலமான இடத்தில் நம்மை கொண்டு போவார். விசாலமான இடம் என்றால் ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. நமக்கு என்ன பிரச்சனைகள் போராட்டங்கள் இந்த உலக வாழ்க்கையில் வந்தாலும் சத்ருவானவன் வஞ்சித்து நம்மை வீழத்தள்ள வேண்டும் என்று எவ்வித போராட்டத்தை அவன் கொண்டு வந்தாலும் கர்த்தராகிய தேவனுக்கு நாம் பிரியமாய் இருக்கும் பொழுது அவர் நம்மை விசாலமான இடத்துக்கு கொண்டு போவார். குறுகலான வாசல்களை கோணலான வழிகளை கர்த்தர் நீக்கி நேரான வழிகளில் கொண்டு போய் விசாலமான இடத்தில் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, என்மேல் பிரியமாய் இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். தப்புவித்தார் என்றால் அவரை ஆபத்தில் தப்புவித்தார் இல்லையா? பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா விதமான போராட்டங்கள் ஆபத்து நாட்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு நாம் பிரியமாய் இருக்கும் பொழுது அவர் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, யார் கர்த்தருக்கு பிரியமானவர்கள் என்று வேதத்தின்படி நம்ம பார்க்க போகிறோம். ஆதார வசனம் 147வது சங்கீதம் 11வது வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு நாம் பயந்து அவருடைய கிருபைக்கு நம்ம காத்திருக்கும் போது அவருக்கு நாம் பிரியமானவர்களாய் இருக்கிறோம். பிரியமானவர்களே, கிருபைக்கு காத்திருப்பது என்பது தேவனை சார்ந்து வாழ்வதாகும். நாம் ஒவ்வொருவரும் தேவனை சார்ந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் விசாலமான ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நம்மை ஆபத்து நாட்களில் தப்புவிப்பார். நாமும் பென்யமீனை போல அவரோடு சுகமாய் தங்கி இருப்போம். அவர் நம்முடைய எல்லைக்குள் வாசமாய் இருப்பார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நீங்க எந்த இடத்தில் இருந்தாலும் உங்களுடைய எல்லைக்குள் அவர் வாசமாய் இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே,
நாம் என்ன செய்ய வேண்டும்? நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 13வது வசனத்தின்படி தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். அப்போ நம்முடைய உலக வாழ்க்கையில நம்ம தீமையை விட்டு வெறுத்து வாழ்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நாம் அப்படி செய்யும் போது கர்த்தராகிய தேவன் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய கிருபைக்கு நாம் காத்திருக்கும் பொழுது அவருடைய பிரியமானவர்களாய் நாம் மாறுகிறோம். ஹல்லேலூயா. கடைசியாக தானியேல் 9வது அதிகாரம் 23வது வசனம், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. பிரியமானவர்களே, நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருக்கும் பொழுது அவர் நாம் வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் அதை விண்ணப்பத்தை சொல்லும் பொழுதே அவர் நமக்கான பதிலை அவர் கட்டளையாக கொடுக்கிறார். இந்த காலை வேளையில கர்த்தர் நம்மிடம் சொல்ல விரும்புகிறது, நாம் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். நம்முடைய வாழ்க்கையில் இழந்த எல்லாவற்றையும் இரட்டத்தனையாக அவர் திரும்ப நமக்கு கொடுப்பார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க? நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்க. நம்ம எல்லாரும் ஒரு மனதா ஜெபிக்கலாமா? ஜெபம். அன்பின் பிதாவே, அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இம்மட்டும் எங்களை நடத்தி வந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இனி வர நாட்களிலும் ஆண்டவரே எங்களை சுகமாய் அப்பா தங்கி இருக்க பண்ண போகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உமக்கு பிரியமாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. உம்முடைய வாரியிலிருந்து அப்பா நாங்கள் பிரியமானவர்கள் என்று கேட்க கர்த்தர் தாமே எங்களுக்கு சாட்சியாய் வாழ கிருபை செய்யுங்க. அது மாத்திரமல்ல அப்பா, நாங்கள் வேண்டிக் கொள்ள தொடங்கும் போதே அப்பா உம்முடைய கட்டளை வெளிப்படத்தக்கதாக உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையை செய்யுங்க. தீமையை வெறுக்க எங்களுக்கு ஒரு கிருபையை செய்யுங்க. அப்பா, எங்களோடு இருந்து அப்பா எங்கள் எல்லைகளுக்குள் வாசமாயிருப்பேன் என்று சொன்னீரே, உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கிருபை செய்யுங்க. வாழ்வின் எல்லை முடிவு பந்தம் வரையிலும் உமக்காக நிலைத்து நிற்க கிருபை செய்யுங்க. காலைதோறும் உடைய கிருபை புதிதா இருக்குமே அப்பா, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் புது புது கிருபையினாலும் நன்மையினாலும் நிரப்புங்க. போக்கிலும் வரத்திலும் கூடவே இருந்து வழிநடத்துங்கப்பா. இந்த நாள் முழுவதிலும் கண்மணி போல பாதுகாத்து கொள்ளுங்க. வலது இடதுபுறம் சாயாதபடி உடைய நித்திய பரிசுத்த வழியில நடக்க கர்த்தர்தாமே பிள்ளைகளுக்கு கிருபை செய்யுங்க. உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய தேவன் தாமே உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சமாய் மாற்றி நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்வாராக. God bless you. பிரியமானவர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்க.